நீ எந்திரிச்சாதான் சண்டையே ஆரம்பிக்குது. இனி இருக்கின்ற கொஞ்சம் இந்த 8ஆம் தேதி வரைக்கும் நீங்க பேசாதீங்க. அது வரைக்கும் ஸ்மூத்தா போகுது. ஆதவ் அர்ஜுன் எந்திரிச்ச உடனே 4 மணி நேரம் சண்டையிலேயே போகுதுங்க. வேஸ்ட் டைம் வேஸ்ட். தம்பிக்கிட்ட அங்க நான் சட்டசபையிலேயே நான் சொல்லிட்டேன். அதனால உங்க பர்சனல் மோட்டிவ் எது இருந்தா நீங்க பொதுக்கூட்டத்தில் பேசுங்க, இல்ல இந்த மாதிரி பிரஸ் மீட்ல பேசுங்க, எங்கேயோ பேசுங்க, சட்டசபையில் பேசாதீங்க. நான் அண்ணன்ட்டையும் சொன்னேன், இனிமேல் ஆதவ் அர்ஜுனுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னா அவருக்கு அம்மன் உட்காந்து பார்க்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். பாப்போம், அவர் பேசட்டும். ஆதவ் அர்ஜுன் நான் அகெயின்ஸ்ட் எல்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், ஓகே அவங்க சொன்னாங்க விவாதம் அப்படின்னாங்க, ரைட், ஐ அக்செப்ட் டிபேட்ஸ், ஐ அக்செப்ட் டிபேட்ஸ். எவ்வளவு நேரம் டிபேட்? ஒரு 5 to 10 minutes. உங்க கருத்தை சொல்லுங்க, அவங்க கருத்து சொல்லட்டும், அதோட போதும். மக்கள் பிரச்சனைக்கு வந்துருங்க. அதை விட்டுட்டு தொடர்ந்து சண்டை 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 சண்டை. நீங்க அப்படி பண்ணீங்க, நீங்க இப்படி பண்ணீங்க, இவங்க அவங்கள குத்தி காமிக்க, அவங்க இவங்களுக்கு இப்படியே போயிட்டு இருந்தா அதுக்கு சட்டசபைக்கு வரும். இந்த லைவ் கிடைக்கணும் தான் கேப்டன் போராடி லைவ் வாங்கினாரு சட்டசபை நிகழ்ச்சிக்கு. ஆனா இந்த லைவ்ல எல்லாரும் இந்த 2 நாள் நான் விருதாச்சலம் எல்லா ஊர்ல மக்கள் பாக்குறேன். இவ்வளவு நாள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு லைவ் பார்க்க. இப்ப என்ன சட்டசபையா இல்லை சண்டை சபையா அப்படின்னு கேக்குறாங்க. யாரும் இப்ப டிவி பாக்குறது இல்லையா, எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா டைம் வேஸ்ட், எல்லாருடைய டைம் வேஸ்ட். இது மக்கள் வரி பணத்துல நடக்குதுங்க இந்த சட்டசபை. ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது என்பதை அரசாங்கத்துக்கிட்ட கேளுங்க, தெரியும். அப்போ நம்ம பர்சனல் ஈகோக்கும் நம்ம பர்சனல் சண்டைக்கும் சட்டசபையை பயன்படுத்த கூடாது. இது மிக 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 தவறான ஒரு முன்னுதாரணம். பொதுக்கூட்டத்தில் போய் பேசுங்க, வெளியே போய் பேசுங்க உங்க கருத்துக்களை. சட்டசபையில் மக்களுக்காக மட்டும்தான் பேசணும். என்ன மானிய கோரிக்கையோ அதை பற்றி பேசணும். அவங்க தொகுதிக்கு அந்த மானிய கோரிக்கையில அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை துறை சார்ந்த அமைச்சர்களிடம் பேசணும். ஆனா இங்க அது நடக்கவே மாட்டேங்குது. அதனால பேரவை தலைவர்கிட்டயும் நான் நேரடியா சொல்லிட்டேன், மொத்த சட்டசபை உறுப்பினர்களுக்காக தான் இன்னைக்கு நான் பேசியிருக்கேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. அத்தனை பேரும் அவங்க தொகுதியை பற்றி பேச வாய்ப்பு கொடுங்கள் பேரவை தலைவரை அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். எல்லோருமே சந்தோஷப்பட்டாங்க. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம், நான் பொதுவா தான் பேசுவேங்க. கேப்டன் மாதிரி தான் சட்டசபையில மக்களுக்காக பேசுங்க, மக்கள் உரிமைக்காக பேசுங்க, அவங்க தொகுதிக்காக பேசுறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். நாளையிலிருந்து நிச்சயம் அது நடக்கும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இவ்வளவு வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க எல்லாம் அவங்க கடமையை நல்லா தான் பண்ணியிருக்காங்க. செய்யாம ஒண்ணு இந்த நாடு இவ்வளவு தூரம் வளரல. அட்லீஸ்ட் இப்ப உங்களுக்கு புதுசு வாய்ப்பு கிடைச்சிருக்கா, மாற்றம் சொன்னிருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை சரியா பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை மக்களுக்காக இன்னும் சிறந்த முறையில எப்படி நீங்க செய்ய போறீங்கன்றத பேசுங்க. அதை விட்டுட்டு சண்டை போடுறது, நீங்க அதை பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னா இதனால யாருக்கு என்ன பலன்? அதனால நான் இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்டையும் தம்பி ஆதவ் அர்ஜுன் கிட்டையும் அனைத்து அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் ஈக்குவலா தனியாருடைய ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்டல் மாதிரி டெவலப் பண்ணுங்க. அதுல காமிங்க உங்க திறமைய, அதுல காமிங்க இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை. அதை விட்டுட்டு சட்டசபையில டெய்லி சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனம் யாருக்குமே கிடையாது என்பதை நான் உறுதியாக பதிய வைக்கிறேன்.